ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் இறுதி பணி நியமன ஆணை பட்டியல் வெளியிட இடைக்கால தடை. அதாவது பட்டதாரி ஆசிரியருடைய ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாச்சு, பணி நியமன ஆணை வழங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இப்போ என்னென்னா இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு பத்திரிகை செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மதுரை சிம்மக்கல் பகுதியை சேர்ந்த சுதா, ஜெயந்தி ஆகியோர் ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு. பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரி 4 நடைபெற்றது. 41,485 பேர் எழுதினர். தேர்வுக்கான வினா குறிப்புகள் பிப்ரவரி 19 ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கான நியமன தேர்வில் இறுதி விடை பட்டியல் வெளியிடப்பட்டு மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமன பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இதில் ஆங்கில பாட ஆசிரியருக்கான தேர்வில் 13 வினாக்களுக்கு என்ன பதிலை தேர்வு செய்திருந்தாலும் மதிப்பெண், 11 வினாக்களுக்கு ஏதாவது 3 பதில்களை தேர்வு செய்தால் மதிப்பெண் என உள்ளது. இவ்வாறு 24 வினாக்கள் தவறாக இருப்பதால் இதற்கு மதிப்பெண் வழங்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பு ஏற்புடையதல்ல. எனவே தற்போது வெளியிடப்பட்ட இறுதி விடை அடிப்படையில் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும். வல்லுநர் குழுவை வைத்து ஆய்வு செய்து இறுதி விடைப்பட்டியல் வெளியிட உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறியிருந்தனர். இந்த மனுவை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி மஞ்சுளா நேற்று விசாரித்து இதில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதித்தும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தலைவர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். ஸோ இப்படின்னு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் 13 வினாக்கள் கொஸ்டினே தப்பு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாவே மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 11 வினாக்களுக்கு ஏதாவது ஒரு 3 சாய்ஸில் எதை சூஸ் பண்ணாலுமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் 24 வினாக்கள் தவறானதுன்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியமே அறிவிச்சிருக்கு. ஸோ அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த போஸ்டிங் போடுறீங்க அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க பணி நியமன ஆணை வழங்குறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெட்டு டிஆர்பி சம்மந்தமான தகவல்கள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.